தஹஜ்ஜத் என்பது ஒளி. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். தினசரி தஹஜ்ஜத்தை ஒரு நாள் விடாம நீங்க தொழுதுட்டு ஒரு 41வது நாள் நீங்க கண்ணாடியை பார்க்கும் போது உங்களுடைய முகம் வித்தியாசமா இருக்கும். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு விதமான மனதுல என்னவோ ஒண்ணு, ஒரு என்னத்தையோ புடுங்கி வெளியில தூக்கி எரிஞ்சு நம்முடைய உள்ளமெல்லாம் இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். தஹஜ்ஜத் என்பது சாதாரணமானதல்ல. அப்ப தௌபா யார்கிட்ட இருக்குதோ, முழுமையான தௌபா யார்கிட்ட இருக்குதோ அவற்றை நிச்சயமாக தௌபா தஹஜ்ஜத் என்பது இருக்கும் என்பது நம்பிக்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக முக ஒளியை பற்றி, அதிலும் குறிப்பாக ஆன்மாவின் ஒளியை பற்றி இறைவன் குறிப்பிடக்கூடிய ஒரு வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம். சில முகங்கள் மறுமை நாள்ல கருத்து குட்டிச்சவராப்ப இருக்கும். ஏன்னா கஃபர்தும் பாத ஈமானிக்கும் ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன். ஈமான் கொண்ட பிறகும் கூட இறை நிராகரிப்பில் ஈடுபட்ட அவர்களுக்கு நீங்க இந்த வேதனையை சுவைத்து பாருங்கள். அதாவது முகம் கருத்து போறுதல் அப்படின்றது வேதனை அப்படின்றத எப்படி நம்ம விளங்கலான்னு சொன்னா, நிறத்தினுடைய கருப்பு அல்ல அது. மறுமை நாளில் கருப்பு, நரகவாதிகள் முழுவதும் நரகம் கருத்த நிறம் உடையவர்களாக இருப்பார்கள், கருத்த நிறம் உடையவர்களாக இருப்பார்கள் என்பது பொருள் அல்ல. நெருப்பினால் சுடப்பட்ட கருப்பு. அந்த கருப்பு எப்படிப்பட்ட கருப்புன்னு சொன்னா, நெருப்பினால் பொசுக்கப்பட்ட கருப்பு. அந்த கருப்பு நிறத்தின் கருப்பு அல்ல, கரிய அந்த நெருப்பின் கரியினால் ஏற்பட்ட கருப்பு. ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் நிராகரித்தார்கள், ஈமான் கொண்ட பிறகும் நிராகரித்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் அம்மல்லதி நபியல்லத் உஜூஹுஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ். சில முகங்களை பார்த்தா அல்லாஹ்வுடைய கருணையினால இளங்கி கொண்டே இருக்கும், ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்லப்பட்டுச்சு. முதல்ல இந்த உலகத்தின் வாழ்க்கையில முகத்தை கருப்பாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதன்மை பெற்றது பாவங்கள் தான். அவன் என்னதான் பெரிய டாப் டக்கர் கலராக இருந்தாலும் சரி, காலப்போக்கில் பாவங்கள் என்ன செய்யும் சொன்னா அந்த முகம் வெள்ளையாகத்தான் இருக்கும். ஆனால் யாருக்குமே பிடிக்காத ஒரு தன்மையை அல்லாஹ்தால ஏற்படுத்துவான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. யாருக்குமே பிடிக்காது. பிலால் ரலியல்லாஹு கருப்பு, உதடு தடித்தவர், பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய வசீகர தோற்றமோ அல்லது லேசா கூட அழகு கிடையாது. ஆனா அவங்க கல்யாணம் பண்ண பொண்ணு யார் தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தன்னுடைய மகளையோ அல்லது தன்னுடைய சகோதரியோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப புரியுதுங்களா ஒளினா என்னன்னு? இந்த முக ஒளியை அல்லாஹு தஆலா எல்லோரும் விரும்பக்கூடிய நிலையில் அல்லாஹு தஆலா ஆக்கி விடுங்க. இந்த உலகத்தில் நான் சொல்வேன், 5 கால தொழுகையில் நேமமாக இருந்து சுன்னத்தான கோலத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வை மட்டும் அஞ்சி உலகத்தின் பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வாலிபனுக்கும் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு வலைவீசி தேடணுன்ற அவசியமே இல்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னாலேயே அவர்களுக்கு வளையாக, அதாவது என்ன சொல்றது, வழிய அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். துனியா மோகிகளுக்கு மட்டும்தான் அந்த புரோக்கர்ட்ட கொடுத்தேன், இந்த புரோக்கர்ட்ட கொடுத்தேன், அவர்கிட்ட கொடுத்தேன், இவர்கிட்ட கொடுத்தேன், ஒன்னும் அமைய மாட்டிருக்குதுன்னு சொல்லி புலம்பல்கள் அனைவருமே அந்த பிள்ளை அல்லாஹ்வின் நெருக்கம் பெறாதவனாக இருப்பான் சகோதரர்களே. அப்ப எல்லோருக்கும் பிடித்த மாதிரி ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவது உலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட ஒளி, ஏற்படுத்தக்கூடிய ஒளி. அந்த ஒளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது தருகிறான்னு சொன்னா பாவத்திலிருந்து விலகுவதிலிருந்து தான் தருகிறான். தௌபா எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு ஒளி உங்களுக்கு கூடும். எப்போது நீங்கள் தௌபாவின் கண்ணீரை முகத்தில் அப்படியே வடிக்கிறீங்களோ அதில் முகத்தில் அந்த பாவ மன்னிப்பின் கண்ணீர் பட 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 அந்த முகத்தை ஒளியாக்கிடும். ஹுதைஃபா ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான தோழர்களில் ஒருவர். எல்லோரும் சஹாபாக்களை தெரிந்த எல்லா மக்களுக்குமே ஹுதைஃபா ரலியல்லாஹு அத்துப்படி. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் அதிகமாக கேட்பது ஹைர தான் கேட்பாங்க. இன்ன தொழுதா என்ன நன்மை, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி என்ன, ரிஸ்க்கு அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான வழி என்ன, இப்படி ஹைர மட்டும்தான் கேட்பாங்க. ஆனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஷர்ர கேட்பாங்க. அல்லாஹ்வுக்கு எது பயங்கரமான பாவம், அவன் கோபத்தை கொடுக்கக்கூடியது எந்த பாவம், நரகத்தினுடைய பாவங்கள் என்ன அப்படின்னும் போது சில சஹாபாக்கள், ஏம்பா
எப்போதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தான முறையில எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த பாவம் செஞ்சா என்ன தண்டனை, நரகத்துடைய இந்த பாவம்னா என்னன்னு சொல்லி ஒரே ஷர்ர பத்தி தானே கேட்கிற அப்படின்னும் போது அவங்க பதில் சொல்லுவாங்களா, மகாஃபத யுதுரிகுனி, ஹைர் அப்படின்றது வந்து தெரிஞ்சிரும்பா, ஷர்ரு நம்மளுக்கு தெரியாது, எந்த இடத்துல எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது, எந்த பாவம் எப்படி அழிக்கக்கூடியதுன்னு சொல்லி தெரியாது. அதை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கும் போதுதான் மகாஃபத யுதுரிகுனி, என்ன அந்த பாவங்கள் வந்து அடைவதிலிருந்து நான் பாதுகாக்க முடியும், அந்த விஷயத்துல நான் பயப்படுறேன்னு வாங்கலாம். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பாவங்கள்ல இருந்து விலகுவதற்குண்டான ஒரு பெரிய வழி என்னடா, தினசரி அவருடைய வாழ்க்கையில தௌபா இருக்கணும். தௌபா இருக்கும்போது தஹஜ்ஜத்தும் இருக்கணும். தஹஜ்ஜத் வந்து முக ஒளியை கொடுத்துடும். காலப்போக்கில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தஹஜ்ஜத்துடைய பழக்கம் உள்ளவர், முழுமையான ஒளி அவர் உலகத்தின் வாழ்க்கையில பெறணும்னு சொல்லி நாடினார்னு சொன்னா, தஹஜ்ஜத்துல ரொம்ப பேணுதலா இருக்கணும், தௌபாலையும் ரொம்ப பேணுதலா இருக்கணும். இந்த ரெண்டுமே ஒண்ணு. தஹஜ்ஜத் உள்ள மக்கள்கிட்ட தௌபா கண்டிப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? தஹஜ்ஜத்துல எந்திக்கக்கூடியவங்க அல்லாஹ்விடத்துல ரொம்பவே நெருக்கம் பெற்றவங்களா இருப்பாங்க. அந்த நேரத்துல இறைவனோடு பேசுவதற்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. மற்ற லோகர் அசரு மகரிப் தொழுகையிலெல்லாம் வந்துட்டு உருக்கமா துவா செய்யறோம், ஏதோ வர்றோம், இப்படி இப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா தஹஜ்ஜத்துல பாருங்களேன், யாரும் இல்லை, எவரும் இல்லை, நானும் அல்லாஹ்வும் மட்டும்தான் அப்படின்னும் போது மனம் விட்டு பேசுவான், தன் பாவங்களை கொட்டுவான், அழுவான், கதறுவான், துடிப்பான். அதனாலதான் சொல்லுவாங்க தஹஜ்ஜத் என்பது ஒளி அப்படின்னு. தஹஜ்ஜத் என்பது ஒளி. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். தினசரி தஹஜ்ஜத்தை ஒரு நாள் விடாம நீங்க தொழுதுட்டு ஒரு 41வது நாள் நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுடைய முகம் வித்தியாசமா இருக்கும். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு விதமான மனதுல என்னவோ ஒண்ணு, ஒரு என்னத்தையோ புடுங்கி வெளியில தூக்கி எரிஞ்சு நம்முடைய உள்ளமெல்லாம் இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். தஹஜ்ஜத் என்பது சாதாரணமானதல்ல. அப்ப தௌபா யார்கிட்ட இருக்குதோ, முழுமையான தௌபா யார்கிட்ட இருக்குதோ அவர்கிட்ட நிச்சயமாக தௌபா தஹஜ்ஜத் என்பது இருக்கும் என்பது நம்பிக்கை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனுடைய பலகீனத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒழுவோடு இருப்பது, முகத்தின் ஒளியை எப்போதுமே அவனுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியங்கள்ல ஒன்றும் எப்போதுமே ஒழுவோடு இருப்பது. ஒழு முடிஞ்சிட்டா உடனே போய் ஒழு செஞ்சிருவார், உடனே போய் ஒழு செஞ்சிருவார். நம்முடைய உஸ்தாத் ஒருத்தங்க இருந்தாங்க, அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ஒழு இல்லாம இருந்ததே கிடையாது, எப்போதுமே ஒழுவோடு தான் இருப்பாங்க. மரணமாகும் போதும் ஒழுவோடே மரணமானாங்க. எப்ப ஒழு முடிஞ்சாலும் ஒழு செஞ்சிருவாங்க. தூங்குற நேரம் தான் தன்னை அறியாம அவங்க ஒழு செய்யல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். ஒழு செய்யிட்டு தூங்குவாங்க, ஒழுவோட தான் இருப்பாங்க. இடையில முழிக்கும் போது அவங்க ஒழு இல்லாம இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஒழுவோடு தான் இருப்பாங்க. மௌத்தாகும் போது ஒழுவோட தான் மௌத்தா போனாங்க சகோதரர்களே. அப்போ இந்த ஒழு அப்படின்றது வந்து வெறும் என்ன முகத்தையும் கைகளையும் மட்டும் வசீகரிக்க செய்வதில்லை, காலப்போக்கில் கல்வையும் வசீகரிக்க செய்யும், காலப்போக்கில் கல்வையும் தூய்மைப்படுத்தும். நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, மறுமை நாள்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய அடியார், என்னுடைய உம்மத்துமார்களை நான் என்ன செய்வேன், கோடான கோடி மக்களுக்கு மத்தியில சில பேரை நான் என்னுடைய உம்மத்துக்களை மட்டும் நான் என்ன செஞ்சிருவேன், கூட்டு போவேன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னும் போது, அவங்க ஒழு செய்த அந்த உறுப்புகள் வந்து பிரகாசிக்கும். இவ்வளவு பெரிய பாக்கி. மறுமை நாள் வரைக்கும் இந்த ஒழுவுடைய தாக்கம் தொடருதா இல்லையா? ஐங்கால தொழுகையில அவன் செய்த இந்த ஒழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளத்தை காட்டக்கூடிய அளவுக்கு, என்ன நிக்கிற யார ரசூலல்லாஹ், என்னை அழைத்துட்டு போங்க, என்னை நரகம் அழைத்து கொண்டிருக்கிறது, பாவிகள் எல்லாம் கூண்டோடு நரகத்தில் வீசி எறியப்படுகிறார்கள், என்னை உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்று அவன் கைகள், அவன் முகம் ஒளியால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழுத்து கொண்டு வந்து அவங்களை அழைத்துட்டு போக வைத்திரும் சகோதரர்களே. அதனால்தான் நாம் திரும்ப சொல்கிறோம், ஒழு என்பது ரொம்பவுமே அதிமுக்கியமான ஒன்று. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் அந்த கஷ்டத்துக்கு பின் கிடைக்கக்கூடிய பிரதிபலன், அந்த கஷ்டத்துக்கு பின் கிடைக்கக்கூடிய மகா பெரிய அந்த நன்மை சாதாரணமானதல்ல. ஒழு முறியும் போதெல்லாம் ஒழு செஞ்சிடணும். இதன் மூலமாகத்தான், இந்த ஒரு காரணமாகத்தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இரவுல 27 முறை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சான்.
புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை முறை ஏற்பட்டுச்சான்? 27 முறை இரவுல வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சான். ஆனாலும் திரும்ப 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 ஒழு செஞ்சுட்டு வந்து படுத்தாங்க. அதனால தானே இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பையும் கண்ணியத்தையும் ஹஸரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன்னா அவங்க நினைப்பாங்களா, ஹதீஸை நாம் எப்போதுமே வைத்திருக்கிறோம், நாம ஒழுவுக்கு மாற்றமா இருக்கவே கூடாதுன்றதுல ரொம்பவுமே ஆணித்தரமா அவங்க இருந்ததுனால அல்லாஹ் இந்த உலகத்தின் வாழ்க்கையும் சிறப்பாக்கி வைத்தான், மறுமையிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பை பெற காத்திருக்கிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சென்ற வார தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னது போல ராக்காலங்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், இரவு நேரங்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் நமக்கு ஒரு பெரும் ஒளியை ஏற்படுத்தும். நான் சொன்னது போல இஷா தொழுகையின் மீது அதீதமான அன்பு கொண்டு இமாம் ஜமாத்தில் பேணுதலாக இஷாவை கடைபிடிப்பது, மகரிப் தொழுகையில் அதீதமான அன்பு கொண்டு மகரிப் தொழுகையில் இமாம் ஜமாத்தை ஆகப்பெரியதாக கடைபிடிப்பது, ஃபஜ்ர் தொழுகையில் அன்பு கொண்டு ஃபஜ்ர் தொழுகையில எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இமாம் ஜமாத்துக்கு மாற்றமாக இல்லாம இமாம் ஜமாத்துல ஃபஜ்ர் தொழுகை, அந்த மூணுமே இரவு நேரத்தின் தொழுகைகள். லைட் ஆஃப் ஆயிடும், சூரிய ஒளி ஆஃப் ஆயிடும். சொன்னாங்க மறுமை நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாள்ல இரவில் பள்ளிக்கு சென்றவர்கள் ஒளின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம், இரவின் ஒளி அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த பாக்கியம் நமக்கு கிட்டணும்னு சொன்னா அந்த தொழுகைகள் மீது ரொம்பவுமே ஒரு பற்றும் பேணுதலும் இருக்க வேண்டும். அதே போல சூரா கஹஃப் ஒரு வாரத்திற்கான ஒளி, அதையும் தாண்டி மறுமை நாள்ல அவனை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அது அந்த ஒளி அவனை கூடயே இருக்கும்னு சொல்லி சொன்ன. வாரம் வெள்ளிக்கிழமை ரொட்டீனாக அவனுடைய ஔராதுகள்ல அகப்பெரியதாக இடம்பெறக்கூடிய ஒன்றாக எது இருக்கணும்னு சொன்னா வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரா கஹஃப். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஏன் அந்த கஹஃப் அவ்வளவு விசேஷமானது, அப்படி என்ன இருக்கு அதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தியாகிகள் சுஹதாக்களுடைய வாழ்க்கையை தான் அல்லாஹ் தான் அந்த இடத்துல சொல்றான். அல்லாஹ்விற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த வாலிபர்கள், அவங்க 6, 7, 8 நம்பர்லாம் இல்லை. அல்லாஹ் அதை பத்தி சொல்ல வேண்டான்றான். இத்தனை பேர் அத்தனை பேர்னா சொல்லாத, அல்லாஹ்விற்காக வாழ்ந்தவர்கள் சொல்லு. அவங்களுடைய எண்ணிக்கை உனக்கு பெருசு கிடையாது. அந்த மக்கள் ஒளி சகோதரர்களே, அந்த வாலிபர்கள் ஒளி. அரசாங்க தங்களுடைய நேர்வழிக்கு இடைஞ்சலா ஆயிடுச்சுன்றதையினாலையும் அவங்க இஸ்லாத்தை பரப்புறதுக்கு ஒரு பெரிய இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுனாலையும் அந்த அரசாங்கத்தை விட்டு தன்னை தற்காத்து கொள்ள குகைக்குள்ள நுழைந்த வாலிபர்கள் தான் அவங்க. சூரா கஹஃப்னா குகைவாசிகளை பற்றி தான் பேசப்படும். குகைவாசிகள்னா அந்த வாலிபர்கள். அல்லாஹு தஆலா எவ்வளவு கிருபை செய்தான் அந்த மக்களின் மீது. அவங்கள மரணிக்க செஞ்சிருக்கலாம்ல, சரி ஒதுக்கிட்டான், அரசனுக்கு தெரியக்கூடாது, அரசாங்கத்துக்கு தெரியக்கூடாது, அவங்கள மௌத்தாக்கி இருக்கலாமே. மௌத்தாக்கல் அல்லாஹு தஆலா மௌத்தாக்காம 300 வருடங்கள் குகைக்குள்ள வச்சிருந்தான். 300 வருடங்களை தூங்க வச்சான். கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறை? 6 தலைமுறை ஆயிடும்ல. 6 தலைமுறை பார்த்தாங்க. 6 தலைமுறைக்கு பிறகு அந்த மக்கள் வெளியில வந்தாங்க. வெளியில வந்து பா ஏதாவது வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கையில இருந்த முறையில தூக்கிட்ட போல இருக்கு, இருந்தா போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அனுப்பிச்சாங்க. வெளியில பார்த்தா சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமா இருக்குது. காசை கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆள் பார்த்துட்டு அப்படி இந்த நாணயத்தை அப்படி திரும்பி பார்த்துட்டு இது என்ன நாணயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். காசா உங்களை பார்த்தா வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவனை கூப்பிட்டான். பாரு இந்த காயினை பாரு, காசு அந்த நாணயத்தை பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள. உடனே இங்கெல்லாம் யாரு 300 வருஷத்துக்குள்ள நாணயம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? 300 வருஷத்து நாணயமா? நாங்க கொஞ்ச நேரம் தானே போய் குகையில தூங்கிட்டு வந்தோம், ஏன் இப்படி சூழ்நிலையெல்லாம் மாறி இருக்குது? ரப்புடைய குதிரத்தை பார்த்தாங்க, ஆண்டவனின் அதிசக்தியை பார்த்தாங்க. அந்த சஹாபா, அந்த குகைவாசிகள், அந்த வலிமார்கள் அல்லாஹ்வை நித்த நினைச்சு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டாங்க. நம்முடைய ரப்பு நம்மளை தூங்க வச்சுட்டாம்பா. 300 வருடங்கள் அந்த சீதோஷண நிலையை கரெக்ட் பண்ணி குகைக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கும் அதையும் கரெக்ட் பண்ண அல்லாஹ் தஆலா. அவங்க கூட போன ஒரு நாய் கித்மீர், அந்த கித்மீரையும் கூட அல்லாஹ் தஆலா கூட சாகடிக்கல, அது காவலுக்கு அப்படியே படுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை, நான் என்ன சொல்ல வர்றேன்டா,
ரப்புடைய ஆச்சரியமும் ரப்புடைய அதிசயமும் அவனுடைய குதிரத்தும் அவனுடைய வல்லமையும் இந்த குகைவாசிகள் மீது ஏற்பட்டதன் காரணமாக உலகத்தில் ஒரு மகா பெரிய இறைவனின் சக்தியை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கஹ்ஃப் குகைவாசிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல சொல்றதுனால அவர்களை பற்றி பேசக்கூடிய சூரா கஹ்ஃபும் புனிதத்துவம் பெற்றது. சூரா கஹ்ஃப் புனிதத்துவம் பெற்றது. மறுமை நாளில் அந்த மக்களை பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நாமெல்லாம் சில நேரத்தில் ஆர்வப்படக்கூடிய மக்கள், அதாவது நாளை ஆகிரத்தில் பார்க்கணும்னு நம்ம அதிகமாக துடிக்கக்கூடிய மக்கள்ல முதன்மையானவர் யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ரெண்டாவதாக ரொம்ப பிரியமா கண்டிப்பா அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்றவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, 4 சஹாபாக்கள்னு வச்சுக்கிறீங்களேன். அதுக்கப்புறமா நான் ரொம்பவுமே அல்லாஹ்விடத்துல நாம கேட்கக்கூடிய துஆல ஹஜ்ரத் பிலால் என் கண்ணில் காட்டு அப்படின்லாம் கேட்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குகைவாசிகள், இறைவனுக்காக தன்னையே வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த அதிசயம் நிறைந்த மனிதர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நான் சொன்னது போல சூரா கஹ்ஃப் வாழ்க்கையின் ஒளி மட்டுமல்ல, எல்லா வகையான ஒளி முக வசீகரத்தையும் தந்து இந்த உலகத்தில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு பொக்கிஷம் இந்த சூரா கஹ்ஃப். உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய இந்த சூரா கஹ்ஃப் உடல் சம்பந்தப்பட்ட பலத்தையும் தருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ